வணக்கம். இன்றைக்கி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் பார்க்க போகிறது எதை பற்றினா, இப்போ சமீப காலமாக ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு பரிகாரமாக ஒரு வழிபாடாக திகழறது தான் இந்த வெற்றிலை தீப வழிபாடு. இதை எப்படி ஏற்றணும், எந்த டைமில் ஏற்றணும், அதனால் என்ன பலன் அப்படின்ற ஒரு முழு பதிவு தான் இன்றைக்கி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் கொடுத்துருக்கோம். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க பதிவுக்கு போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம வழிபாட்டில் வெற்றிலைக்கு மிக முக்கியமான இடம் இருக்குது. வெற்றிலை அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்து விதமான பூஜைகளுக்கும் சுபகாரியங்களுக்கும் பயன்படுத்த ஏற்றதாக இருக்குது. நம் வாழ்க்கையில் அனைத்து காரியங்களும் வெற்றி கிடைக்க செவ்வாய்க்கிழமையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடுவது ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடாக இருக்குது. அதை பற்றின முழு பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முருகப்பெருமானுக்கு சஷ்டி கிருத்திகை செவ்வாய்க்கிழமையில் ஏதாவது ஒரு வேண்டுதலை முன் வச்சு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான நாட்கள் வாரங்கள் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுவதாக பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு 9 வாரம் தொடர்ந்து ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை 48 நாட்கள் தொடர்ந்து ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கலாம். இல்லை நான் சஷ்டி திதி வரப்போ ஏற்றுறேன், இல்லை கிருத்திகைக்கு ஏற்றுறேன், இல்லை வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் ஏற்றுறேன் அப்படின்னு ஒரு பொதுவான நேரத்தை உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்குதோ அந்த நேரத்தை நீங்கள் கடைப்பிடிச்சு தொடர்ந்து ஏற்றிட்டு வாங்க. இது எந்த நேரத்தில் ஏற்றணும், எப்படி ஏற்றணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஒரு சுத்தமான வெற்றிலை 6 எடுத்துக்கோங்க. மஞ்சள், குங்குமம், 6 புதிய அகல் விளக்கு, சுத்தமான பசு நெய், அப்படி இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் கூட எடுத்துக்கலாம். திரி 6 இது எடுத்துக்கோங்க. வெற்றிலையில் உள்ள காம்பை நீக்கிட்டு அவற்றுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. பின்னாடி 6 அகல் விளக்குகளை நெய் போட்டு இல்லை எண்ணெய் போட்டு திரிவிட்டு ஏற்றணும். ஒரு சிறிய தட்டில் 6 வெற்றிலைகளையும் விசிறி போல பரப்பி, அதாவது ஒன்று பக்கத்தில் ஒன்று அப்படி வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு வெற்றிலையின் மீதும் ஒவ்வொரு அகல் விளக்கை வச்சுருங்க. ஒவ்வொரு விளக்கிற்கும் தனித்தனியாக பூ வச்சுருங்க. இந்த விளக்கு குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமாவது ஏற்றணும். அந்த விளக்கு தானாக குளிரும் வரை விட்டுறணும். நாம் குளிர வைக்க தேவையில்லை. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றி மனதார வழிபாடு செய்கிறது ஒரு நிச்சயமாக உங்களுக்கு உண்டான வேண்டுதல் நல்லபடியாக நடக்கும். எந்த கிழமையில் எந்த ஓரையில் ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தா, நான் மேலே சொன்ன மாதிரி சஷ்டி திதி கிருத்திகை நட்சத்திரத்தில் ஏற்றலாம். அன்னைக்கு கூட செவ்வாய் ஓரையில் ஏற்றுறது ரொம்பவே நல்லது. முக்கியமாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்பு. செவ்வாய் ஓரை எப்போங்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை காலைன்னு பார்த்தீங்கன்னா 6 to 7, மதியம் 1 மணி to 2 மணி, இரவுன்னு பார்த்திங்கன்னா 8 to 9. இந்த 3 நேரத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றி வழிபடலாம். இந்த வெற்றிலை தீபத்தை நீங்கள் வீட்லேயும் ஏற்றலாம், இல்லை கோவில்லையும் ஏற்றலாம். பெரும்பாலானவர்கள் வீட்டு பூஜை அறையில் ஏற்றுவது இப்போ வழக்கமாக வச்சுருக்காங்க. மகாலட்சுமிக்கு உகந்ததாக கருதப்படுது. மகாலட்சுமி வாசம் செய்யும் பொருட்கள் ஒன்றாக கருதப்படுறதுனால இந்த வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டால் வீட்டில் உள்ள பொருளாதார கஷ்டம் எல்லாம் நீங்கி ஐஸ்வர்யம் பெருகும். எந்த வேண்டுதல்னாலும் நீங்கள் முன் வச்சு இந்த வெற்றிலை தீபத்தை தொடர்ந்து ஏற்றிட்டு வாங்க. அந்த வேண்டுதல் சீக்கிரமாகவே நிறைவேறும். இந்த தீபத்தை நீங்கள் விநாயகருக்கு ஏற்றதுனால தடைகள் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும். தீராத கடன்கள் தீரும். தொழில் மற்றும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி முன்னேற்றம் வெற்றி கிடைக்கும். கண்டிப்பாக இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றிட்டு ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை 108 முறை, அப்படி இல்லை அப்படின்னா ஒரு குறைஞ்சபட்சம் 9 முறையாவது சொல்லுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி இந்த பாடல்களை எல்லாம் பாடுங்க. கண்டிப்பாக முருகன் உங்கள் வேண்டுதலை கண்டிப்பாக நிறைவேற்றார். நம்பிக்கையோடு இந்த வெற்றிலை வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. உங்களோட வேண்டுதல் எல்லாம் நிறைவேறி வாழ்க்கை சுபமாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.